காந்தி டாக்ஸி படம் டைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு அதாவது சிவாஜி இது ஒரு படம், இந்த பேசும் படம்னு ஒன்று, காளிதாசன் ஒரு படம் இருக்காங்க. அது வந்து தமிழாக்கி ஒரிஜினல் தமிழ். அதுக்கடுத்து கமல் வந்து நடித்தார், அமலா பால் கூட சேர்ந்து ஒரு பேசும் படம்னு ஒன்று வந்தது. அது இளையராஜா மியூசிக்கில் வந்தது. அதுக்கு அடுத்தது இந்த தலைமுறைக்கு இந்த படம் வந்து 2026க்கு விஜய் சேதுபதி கொடுத்துக்கிறாருன்னா, அரவிந்த் கொடுத்துக்கிறாருன்னா பெரிய விஷயம் தான். இதில் என்ன, டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு வேலையே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் மெயின் பாதிப்பு ஆகுது. நான் சொல்கிறது புரியுதா? பாட்டு எழுதுறவங்க அது மெயின். ஒரு படத்துக்கு ஃபைட்டு தேவை, பாட்டு தேவை, ஸ்டோரி தேவை. ஸ்டோரி இருக்குது, அது புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா போயிட்டு உட்காந்து தான் பார்த்துட்டு வரோம். ஊமை படம் மாதிரி தான் பார்த்துருவோம். இப்போ சைக்காலஜி பிரகாரம் அந்த ஊமைலாம் பேசுறது பார்த்துருக்கீங்களா? இந்த மூக்கை தொட்டு அவங்களுக்கு கோபம் வரும். இப்போ புரியுது நான் சொல்றது. அது சில பேர் அவங்களுக்கு தெரியும், அந்த ஊமை பாஷை இருக்குது. அதை தான் நம்ம உட்காந்து பார்க்கணும். அதான் இருந்தாலும் பொறுமையாக பார்த்தாலும் அது விஷயம் தெரியும். அந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு தெரியும். இந்த படம் வந்து வாழ்வாதாரத்தில் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு போச்சு. இசையமைப்பாளருக்கு நல்ல லாபம். இசையமைப்பாளருக்கு தான் நல்ல லாபம். ஏங்க நல்லா வசனம் இருந்தாவே புரிய மாட்டேங்குது. படம் வந்து உண்மையில வந்து 2025 ஒரு அரசாங்கம் ஒரு நிறைய படத்துக்கு விருது கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்களா, தனுஷுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த படம் அவார்டுக்கு போவோம். ஏன்னா ஏற்கனவே கமல் இது மாதிரி தான் அமிச்சா போல, ஆஸ்காருக்கு பேசும் படம்னு அமிச்சா போல, அது ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. புரியுதுங்களா? இந்த படமா கண்டிப்பா அது ஆஸ்காருக்கு போவோம், கண்டிப்பா போவோம். எல்லாருமே அப்படிதாங்க ட்ரை பண்ணி எடுக்கிறாங்க. சிவாஜி எடுக்கலையா? தெய்வம் மகன் ஒரு படம் ஆஸ்காருக்கு போச்சு, குணான்னு ஒரு படம் போச்சு, என்னாச்சு? ஆனா நம்மளுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில அது ஒரு அவார்டு வாங்கவே முடியல. ஒரே ஒரு ஆளை தவிர ரகுமான். கண்டிப்பா அவர் வாங்குவார்னு நினைக்கிறேன். புரியுதா? ஏன்னா அவரு தான் மியூசிக் இந்த படத்துல பேக்ரவுண்ட் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் கிடைக்கும் போல தெரியுது. விஜய் சேதுபதிக்கோ அரவிந்த் சாமிக்கோ கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா நல்ல ஞாபகப்படுத்த தம்பி. உண்மையிலே நீ சார்லி சாப்ளின் படம் பார்த்தா மியூசிக் ஹெவியா இருக்கும், ஆக்ஷன் மூவ்மெண்ட்டும் ஹெவியா இருக்கும். ஆனா அவர் எதுக்கோசம் காமெடி பண்றாரு, எது பண்றாரு, அவருக்குள்ள நிறைய ஃபீலிங் இருந்தது. அவருக்கு ஸ்டோரி கேட்டனா அழுது. இல்லைங்க, அது கிளீனா புரியுங்க. ஒரு காமெடி கலையில புரியுங்க. புரியுதா சார்? சார்லி சாப்ளின் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரியே ஒரு காதலி கோசம் ட்ரை பண்ணி பூவெல்லாம் கொடுப்பாருல, கிளீனா ஸ்கிரீன் பிளேல தெரியும். இது பார்க்கணும்னா இந்த ஜென்ரேஷனை கொஞ்சம் புரிஞ்சுதான் பார்க்கணும். இந்த படத்தை பொறுமையா பார்க்கணுங்க. ஒன்னே வீட்டுல போட்டு பார்க்கலாங்க. இந்த படம் வீட்டுல ஓடிடில போட்டு இந்த படம் பார்த்தா ஸ்டோரி தெரியும். தியேட்டர்ல உட்காந்து அந்த 2.5 மணி நேரத்தை நிச்சயமா நீங்க ரிவ்யூ கொடுக்குறது ரொம்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி ஒத்துக்கினாருன்னு தான் தெரியல. அவரு வேற விஜய் சேதுபதி எப்படி ஒத்துக்கினாரு தெரியல, அரவிந்த் சாமி எப்படி ஒத்துக்கினாருன்னு தெரியல. இந்த கதை சூஸ் பண்ணாங்களா இல்ல வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சு பண்ணாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா இந்த கொலா வந்து வசனம் இருக்குதா, டைலாக் இருக்குதா, அரசியல் இருக்குதா, 4 குத்து சாங் இருக்குதா தான் எதிர்பார்த்துனா ஜனங்க எல்லா தேட்டருக்கும் இன்னைக்கு வராங்க. பொழுதுபோக்கே நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதா ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அது என்ஜாய்மெண்ட் இல்லை, சிந்திக்க வைக்கிற படமாக தான் எடுத்துருக்கிறாங்க, யோசிக்கிற தன்மையாக தான் எடுத்துக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. அது மைண்ட் செட்டில் தான் நம்ம அந்த படத்தை பார்க்கணுமா கட்டி ஒரு அசால்ட்டாக பார்க்க. எழுந்து போயிட்டு வந்தால் ஸ்டோரி தெரியாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு பாத்ரூம் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருது, பாப்கார்ன் சாப்பிட்டு வந்தால் ஸ்டோரி சத்தியமாக புரியாது. சீட்டை விட்டு ஏந்துக்கமா. ஆனால் இன்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கிளீனாக கதை புரியும். இன்ட்ரோல் விட்டாங்க, அவன் லேட்டாக வந்தானா அந்த கதை புரியாது. என்ன காந்தின்னா கிம்சா பொறுமையா இருக்கணும், பொறுமையா தான் பார்க்கணும் போகுது. அதான் டைட்டில் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதான் உண்மை. நீதிபதி வந்து மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு தன் கோடி ரூபா தரங்கிற மாதிரி சைலண்டாவே அதை கன்வே பண்ணிருக்காங்க. அப்ப பணம் தான் முக்கியமாங்கிற மாதிரி நீதிபதி. கண்டிப்பா எனக்கு ஸ்டோரி புரியுங்க. நான் 72 படம் பார்த்தனால எனக்கு தெரியும். நான் மகாகவி காளிதாஸ், அமலா பால் நடிச்சது கமல்ல பேசும் படம்னு நான் பார்த்தேன். எனக்கு ஸ்டோரி புரியுது. புரியுதா சொல்றது? அவன் பாத்ரூம் போறது, அதெல்லாம் ஹெல்ப் பண்றது, டைலாக் வைக்கலனாலும் அரசியல டைரக்டா அடிச்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதுதான் அது வந்து அது ஓப்பன் பண்ணி லிப்ட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அரசியல் வந்து கேஸ் போடுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கினியா? இப்போ அரசியலை தாக்கி விமர்சன படம் வந்தாவே ஒன்று பேன் பண்ணுவாங்க. இப்போ ஜனநாயகம்னா தெரியல எதுக்கு பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அரசியல் இருக்குதா இல்லையா? பராசக்தி கூட ரிலீஸ் பண்ணாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது சவுண்ட் எஃபெக்டோட இருந்தால் தான் மக்களுக்கு புரியும், தான் ஜனங்க வராங்க, குழந்தைங்களுக்கு புரியும். இப்போ குழந்தைய உட்கார வச்சு பார்க்க முடியுமா இந்த படத்தை? நான் ஒன்று கேட்குறேன், ஒரு 10 வயசுக்கு புரியுமா? ஒரு 60 வயசுக்காவது இப்போ புரியுமா? சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. புரியாதான் எடுத்துக்கிறாங்க இந்த படத்தை. புரியுதுங்களா? புரியாதான் எடுத்துக்கிறாங்க. ஏங்க
லிப்ட் மூமெண்ட்டை தான் ஸ்க்ரீன் பிளே சொல்லாங்க. பிஜிஎம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல கொடுக்குறாங்க சொல்லாங்க. பாட்டு எந்த சாங்கு கொடுக்குறாங்க பேக்ரவுண்ட் தெரியும் சொல்லாங்க. இதில் வந்து பேச்சிலேயே மியூசிக் கொடுத்தா எது எப்படி சொல்ல முடியும்? அது காமெடியான பேச்சாக கூட இருக்கலாம், சீரியஸான பேச்சாக இருக்கலாம். நம்மளா புரிஞ்சு தன்மை தான் புரியாத படம். முதல்லாம் நடிச்சுக்கிறாரு, நிறைய நடிச்சிருந்தாலும் இது எதிர்பார்க்குறாரு. அவார்டுக்கு எதிர்பார்க்குறாங்க. இந்த படம் அவார்டுக்கு தாங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த படம் வந்து அவார்டுக்கு ஜூரியில் ஆஸ்காருக்கு அனுப்புறது நீ வேணா எழுதி வச்சிங்க, கண்டிப்பாக இது போவோம். இது மாதிரி ஏற்கனவே மையலங்கன் வந்து 2 கேரக்டர். ஒன்று வந்து இதில் வந்து பணக்கார கேரக்டர் ஒன்று, ஏன கேரக்டர் ஒன்று. இந்த 2 கேரக்டரை மட்டும் வச்சு நடத்துறாங்க. அது என்னங்க, ஒரு நண்பனை தேடின்னு போகிற கதை, அதெல்லாம் ஈஸியாக வந்த கதை தான். நான் சொல்கிறது புரியுதா? பழைய சைக்கிளை வச்சுக்கின்னு புரியுதா சொல்கிறது? அது இயல்பாக வந்தது புரியுதா? அன்றும் இன்றும் சொல்லுவாங்க. அது கதைலாம் ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. இந்த கதை தான் கொஞ்சம் யோசித்து படம் பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிக்குதுன்னு வச்சிங்களேன். நேற்று ரொம்ப பேர் இது பார்த்துக்கிறாங்க, எல்லாம் ப்ரெஸ் மீட்டிங்லாம் பார்க்குறாங்க. இருந்தாலும் இப்போ ஆடியன்ஸோட ஒப்பீனியை தான் பார்க்கணும். கண்டி அவங்க வந்து டீம் ஒர்க்கு பார்த்தவங்களாம் ஒப்பீனியை எடுத்துக்காதீங்க, தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அவங்க எடுக்கிற கடமை ஆடியன்ஸோட வரவேற்பு தான். நீங்கள் வந்து நிற்கிறீங்க 3 நாளாக வந்து நிற்கிறீங்கன்னா என்ன வரவேற்பு தான் நீங்கள் வர முடியும். உங்களோட வாழ்வாதாரம் இருக்குது இல்லை அதில், உண்மையா இல்லையா? அப்போ அவங்களோட வாழ்வாதாரத்தில் இந்த திரைப்படத்துக்கு ஜனங்க பார்க்குறது தான் எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ ஒன்றே வேணா திரௌபதி 2 எடுத்துங்க, பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எடுத்துக்கிறா போல. இப்போ ஆடியன்ஸுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இன்ன வரைக்கும் தெரியல. நான் சொல்றது மங்காத்தாக்கு வசூல் வருது, ரீரிலீஸ் படத்துக்கு வருது. ஒரு கோடிக்கணக்கில் ஃபர்ஸ்டாக எடுத்த போகர்ஜி படம் ஒன்றுமே ரிசல்ட் தெரியலையே. வரலாறு படம் தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது இது படமா இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு ஒரு பாடமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது படமே கல்ல, நிஜத்துல வர வரலாறா நினைக்கணும். படமே எப்பவுமே வரலாறு தான் ஜெயிக்கும். உண்மை தானே? வரலாறு தானே ஜெயிக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் இன்னைக்கு பேசப்படுது தானே? ஆமா, அதேதான். எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தாரு, சிவாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ரஜினியும் ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கடுத்தது கமலுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கடுத்தது அஜித்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கடுத்தது விஜய்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்போ விஜய் சேதுபதி, சிவகார்த்திகே, இப்படியே போயினே இருந்தா அவ்வளவுதான். எல்லாமே டிவில தான் பார்க்கலாம், தியேட்டர்ல பார்க்க முடியாது.